எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடானு கொடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வோம் வளத்துடன். ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி பிளே பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆரம்பத்துல கொஞ்சம் சவுண்ட் வரல அப்படின்ட்டீங்க. என் நண்பர் ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார், அதுக்காக அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு காணொலி காட்சியாவே இருக்கட்டும். ஒரு சாதாரண நபர், அவர் எங்க பிறந்தாருங்க? ஒரு கிராமத்துல. எப்படி ஸ்கூலுக்கு போனாரு? காலால நடந்து, சைக்கிள் கூட கிடையாது, 8 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 8 கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படித்த நபர். அது மட்டுமா, அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது ஆரம்பத்துல. அடுத்தது என்னங்க, அவருக்கு பெரிய பண வசதியெல்லாம் இல்லை, சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன தெரியுமாங்க? பல 1000 கோடி ரூபாய்கள் சொத்து மதிப்பு இருக்கிற ஒரு சாதாரண நபர் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்ம தைரோக்காரர் வேலுமணி அவர்கள். அவரோட வாழ்க்கையில நிறைய பாடங்கள் இருக்கு, கத்துக்க வேண்டியது. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாம வெளில வரணும். அதுதான் முதல் தாரக மந்திரம். இப்ப என்னங்க, நிறைய பேர் வேலைக்கு போறோம், மாசம் மாசம் ஒரு சம்பளம் வருது, இது எனக்கு போதுமானதா இருக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல என்ன செய்யறோம்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எனக்கு மாசம் மாசம் ஒரு சேலரின்னு வந்துருது, இட்ஸ் மச் மோர் தென் எனஃப் அப்படின்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க பழகிடும். இதுல இருந்து எப்ப நாம வெளியில வரத்துக்கு ட்ரை பண்றோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை முன்னேறும். உண்மைதானங்க? அதற்கான ஒரு சில செஷன்ஸ் தான் இன்னைக்கு ட்ரைனிங்ல பார்க்க போறோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கடைசியில கேட்டுக்கலாம், இப்ப யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன். ஜெனரலா 8:30க்கு நம்ம ப்ராடக்ட் சம்பந்தமான நாலேஜோ இல்ல பிசினஸ் சம்பந்தமான நாலேஜோ இருக்கும். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நிகழ்வா இந்த செஷன் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். ஓகேவா? டன். வித் யுவர் பெர்மிஷன் கொஞ்சம் ஆடியோ கிளியரா இருக்குல்ல? எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க? ஆடியோ கிளியரா இருக்குன்னு சாட்ல போடுங்க ப்ளீஸ். இப்போ ஆடியோ கிளியரா இருக்குன்னு டன். தேங்க்யூ வெரி மச். ஒரு செகண்ட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நாம இருக்கிறது என்னங்க, 2021ஆம் நூற்றாண்டுல இருக்கும். என்ன நடக்குது இங்க? ஃபாஸ்ட் பேஸ் லைஃப், ரொம்ப வேகமான வாழ்க்கையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கை முறையில இருந்துட்டு இருக்கோம். இப்ப நான் ஸ்லோவா இருப்பேனா அப்படின்னா முடியாது. இன்னைக்கு எங்க டீமுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணேன். என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் இருக்கும், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 5 நாள் தொடர்ந்து 2 டீம் மாறி மாறி விளையாடுவாங்க. ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா நடக்கும்? ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு நிலை ஒரு டீமுக்கு வந்தோடனே என்ன செய்வாங்க? டொக்கு வச்சு விளையாடுவாங்க, டைம் பாஸ் பண்ணுவாங்க, நேரத்தை கடத்துவாங்க. அப்ப என்ன, டிரால முடியும் அப்படின்ட்டு. இப்ப அந்த காலம் கிடையாது. அடுத்தது வந்து ஒன் டே மேட்ச். காலையில ஒரு 50 ஓவர், ஈவினிங் ஒரு 50 ஓவர், ஒரே நாளுக்குள்ள இந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். அது வந்தோடனே ஆஹா இது நல்லா இருக்கு, 5 நாள் உட்காந்துட்டு பாக்குறது, ஒரே நாள்ல முடிக்கிறாங்களே. வேகமா இருந்தது, ஆட்டம் விறுவிறுப்பா இருந்தது. வெற்றி தோல்வி எதுவா இருந்ததுனாலும் தெரிஞ்சிடும். இதுல டொக்கு வச்செல்லாம் டிரா பண்ணலாம் முடியாது. ஒண்ணு வின் பண்ணி ஆகணும், இல்ல தோத்தாகணும். இது நமக்கு தெரிந்த கிரிக்கெட்டா இருந்தது. இப்ப அடுத்த ஜெனரேஷன் இதை எப்படி கம்பேர் பண்ணாலும், முன்னாடி எல்லாம் 58 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க? நம்ம அப்பா காலத்திலாம் 58 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் விளையாடிட்டுன்னு சொல்றேன், சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பாதிப்பாங்க. கடைசியில பென்ஷன் ஏதாவது ஒன்று வந்துட்டு இருக்கும்.
வாழ்க்கை லைஃப் ஃப்ரீயா போகும். இப்ப என்ன அப்படின்னா பென்ஷன்ங்கிறது யாருக்கும் கிடையாது. மோஸ்ட்லி பென்ஷன்ங்கிறது கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? ஒன் டே மேட்ச் மாதிரி அடிச்சு விளையாடணும், கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கணும் ஆரம்பத்திலே. அதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நாம இருக்கோம். இப்ப அடுத்த ஜென்ரேஷன் என்ன வருதுன்னா, இப்ப ஜென் ஜி அப்படின்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துல 4-5 நாள் தான் ஒர்க் பண்ணணும், அது ஃபுல் டைம் இல்ல, பார்ட் டைமா பண்ணணும், ஸ்பேர் டைம்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இப்ப கலாச்சாரமாச்சு. நான் எங்க நினைக்கிறேனோ அங்க இருந்து நான் வேலையை பார்க்கணும். நான் எங்கேயாவது வெளியூர் போவேன், எங்கேயாவது ஊர் சுத்த போவேன், அங்க இருந்து நான் வேலை செய்யற மாதிரி இருக்கணும். ஒரு 4-5 மணி நேரம் தான் பர் டே வேலை செய்யணும். ஆனா எங்க அப்பா வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சதை விட அதிகமா அடுத்த ஒரு 4-5 வருஷத்துலயே சம்பாதிச்சணும். 4-5 மணி நேரம் வேலை செய்யணும். இதே மாதிரி மைண்ட் செட் தான் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் கிரிக்கெட் இன்னைக்கு இருக்கு. 2020 மேட்ச் இப்ப கூட இன்னைக்கு யாராப்பா ஹைதராபாத் கேகேஆர் அப்படின்ட்டு 2 டீம் விளையாடிட்டு இருக்கு. கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. வெறும் 20 ஓவர்ஸ் ஈச். இந்த 20 ஓவர்ஸ்க்குள்ள அவங்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்கோர் அடிக்கிறாங்க. அதை சேஸ் பண்ணி வின் பண்றாங்க. அப்ப பாக்குறதுக்கு இன்னும் அப்படியே பிரமிப்பா இருக்கு, பூரிப்பா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். 2020 மேட்ச் ஆட வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும். அதுவும் குறிப்பா என்னங்க, ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ல முன்னாடி வந்தவங்க விளையாடிட்டு போயிருப்பாங்கல்ல, அடுத்த 20 ஓவர் நம்ம விளையாடணும். உதாரணத்துக்கு ஒரு 240 ரன் அப்படின்னு இலக்கு வச்சுட்டாங்க. அது மாதிரி நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் நாம நிர்ணயிக்க வேண்டியது இல்லையா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் நிர்ணயிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இது வரைக்கும் நம்ம அடிச்ச ரன்னு ரொம்ப கம்மியான ரன். கடன்ல தானே இருக்கும், சம்பாதிச்சு சர்ப்ளஸ் இல்லையே, கடன்ல தான் இருக்கும், அப்ப மைனஸ்ல இருக்கு. 10 ஓவர் ஆடியாச்சு, 70-80 ரன் தான் இருக்கு. இப்ப இன்னொரு 10 ஓவர் தான் இருக்கு. இதுல எவ்வளவு ரன் அடிக்கணுங்க? இன்னொரு 160 ரன் கிட்டத்தட்ட அடிக்கணும். அப்ப என்னங்க, ஒரு அவசரம், அவசியம், எமர்ஜென்சில இருக்கும், அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். இந்த கிரிக்கெட்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இப்ப அடிச்சு விளையாட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்காக நமக்கு என்ன தெரியாதுங்க, போய் கெட்ட வழியில சம்பாதிக்கிறதுக்கு தெரியாது, ஊழல் செய்யறதுக்கு தெரியாது, ஒரு பொய் சொல்லி ஏமாத்தி கொள்ளை இதே மாதிரி எல்லாம் செஞ்சு சம்பாதிக்க தெரியாது. நேர்மையான வழியில வேகமாவும் விரைவாகவும் விவேகமும் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், கட்டாயத்துல இருக்கும். அதுக்கு ஒரு பர்பஸோட நாம சம்பாதிச்சா நல்லா எப்படி நல்லா இருக்கும். அதற்கான ட்ரைனிங் தான் இன்னைக்கு எலிக்சர் மிக்ஸோட இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறது. நாம என்ன செய்யறோம்னா பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். அப்ப என்ன செய்யணும், பணத்தை துரத்திட்டு இருக்கும். பணம் ஓடிட்டு இருக்கு, நம்மளால பிடிக்கவே முடியல. ஒரு முனிவர் இருந்தாராம். எனக்கு இந்த அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கிறாங்க, எனக்கு இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பிடிக்கணும்னு பாக்குறேன், அது பறந்து பறந்து போயிடுது, என்னால பிடிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். உடனே அந்த முனிவர் சொன்னாராம், தம்பி நீ ஏன்பா பட்டாம்பூச்சியை தேடி ஓடற, பட்டாம்பூச்சி உன்னை தேடி வர மாதிரி வை, ஒரு செயலை செய் அப்படின்ட்டு போயிட்டாராம். இவன் யோசிச்சு வச்சு பாக்குறான்னா தெரியலையாம். அப்புறம் அவங்க வீட்டு கொல்லைப்புறம் காலி இடம் தான், என்ன செஞ்சான், நிறைய பூச்செடிகளை வளர்த்தான். பெரிய நந்தவனமா மாறி போச்சு. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் அங்க வந்து சுத்தி சுத்தி இருக்கு. இவனுக்கு அப்ப பிடிக்கணும்னே தோணல, எல்லாம் இது மேல இவன் மேலேயே வந்து உட்காந்துட்டு போகுது. அதே மாதிரி நாம ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, பணம் நம்மை நோக்கி வரும். நாம பணத்தை நோக்கி போக வேண்டாம், நாம நேரத்தை செலவு பண்ண வேண்டாம், நாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வாய்ப்பு தான் எலிக்சர் மிக்ஸ். இங்க நாம ஒரு கஸ்டமருக்கு தேவையான ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணும்போது பணம் தன்னாலேயே வருது. எதுக்காக எலிக்சர் மிக்ஸ்? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தேவைங்க,
காசு, பணம், துட்டு, மணி இது எல்லாருக்குமே தேவைதானங்க. இந்த பணம் எப்படி வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த மாசம் பட்ஜெட், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, மளிகை சாமான், இபி, பால், வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், பட்ஜெட் போட்டு, அப்பா எனக்கு இந்த மாசம் 18,900 வருதுப்பா, எனக்கு ஒரு 20,000 சம்பளம் வேணும்ப்பா. நம்ம மைண்ட் என்னங்க, ஒரு லிமிட்டட் பிலீஃப்குள்ள இருக்கு, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கு. ஒரு 500,000 ஏதாவது இருந்ததுன்னா எமர்ஜென்சிக்கு செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு 20,000 சம்பளம் இருக்குப்பா, ஒரு 18,900 இருக்கு. மாச கடைசியில பார்த்தா திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும், டிவி ரிப்பேர் ஆயிருக்கும், வாஷிங் மிஷின் வீட்டில் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிருக்கும், புதுசாக ஒன்று வாங்கி விட்டுருக்கு, மாற விட்டுருக்கு, ரிப்பேர் பண்ணிடுங்க. அப்ப என்னங்க, பட்ஜெட்ல திருப்பி துண்டு விடும், எதை கம்மி பண்ணலாம், எதை இது பண்ணலாம், எதையும் கம்மி பண்ண முடியாது. ஒரு 1000 பத்துல யார்ட்டையாவது கை மாற்றுவாங்க, அடுத்த மாச பட்ஜெட்ல இந்த 1000 சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. ஒரு நிதி சுதந்திரம் நமக்கு இருக்கணும், பொருளாதார சுதந்திரம் இருக்கணும். அடுத்தது, சுதந்திரம்ங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, நேரத்திலையும் இருக்கும். நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயத்த செய்யற மாதிரி ஒரு நேர சுதந்திரம் இருக்கும். இதை அனுபவிக்கிறதுக்கு தேவையான ஆரோக்கியமும் வேணும். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட காசு பணம் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆனா ஒருத்தன் போகும்போது பின்னாடி இல்லைன்னு சொல்லுவான், ஏய் ஊரை ஏமாத்தி அடுத்தவன் வயிற்றுல அடிச்சு சம்பாதிச்ச காசுல எப்படி சொகுசா போறான் பாரு அப்படின்ட்டு. அது கரெக்டா? அந்த பாவ காசு வேணுமா? அந்த மதிப்பில்லாத வாழ்க்கை வேணுமா? நமக்கு என்ன வேணும்? சமூகத்துல ஒரு அந்தஸ்து, மரியாதை, ஒரு அன்பு, பண்பு, நேசம், இதெல்லாம் வேணும்லங்க. அது இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்ந்த காம்போ பேக் தான் எலிக்சர் மிக்ஸ். ஆனா இன்னைக்கு ரியாலிட்டி என்ன? ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு இருக்கிற நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான நேரம். குறிப்பா இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு, ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி. நடுப்புற அந்த ஒரு 2 வருஷம் லாக்டவுன் அது இதுங்கிறதுல நிறைய பேருக்கு சேமிப்பு கரைந்து போச்சு, கடன் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு அப்படின்னா, சராசரி இந்தியர்களோட வாழ்க்கை நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 69 ல இருந்து 71 வயசு அப்படிங்கிறாங்க. இந்தியர்களோட சராசரி ஆயுட்காலம் 70 வயசுன்னு எடுத்துப்போம். இங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்மள இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்நாளை அதிகரிச்சு கொடுத்தது யார் தெரியுமாங்க? நம்ம டாக்டர்கள் தான். ஜெனரலா சொல்லுவாங்க, வாத்தியார்லாம் மெழுகுவத்தி மாதிரி, ஏணி மாதிரி, அவங்க வச்சுட்டு ஏறுவாங்க, ஆனா அவங்க அங்கேயே இருப்பாங்க, அவங்க தன்னை எரிச்சிட்டு மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இது டாக்டர்களுக்கும் பொருந்தும். இந்த நேரத்துல டாக்டர்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவங்க அவங்கள உருக்கிக்கிட்டு நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ல அவங்களோட ஆயுட்காலங்கிறது 59 வருஷம் தான். சராசரி இந்திய மருத்துவர்களோட ஆயுட்காலம் 59 வருடமா தான் இருக்கு. அப்ப நமக்கு 70 வயசு ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கணக்கு பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் 50 வயசுல இருக்காரு அப்படின்னா 20 வருஷம், 20 × 365, கிட்டத்தட்ட 7,300 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க இன்னும் எவ்வளவு நாள் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு அத்தனை நாட்களுக்குள்ள அந்த 70 வயது வரைக்குமான வருமானத்தை அட்வான்ஸா நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கணும். அதுவும் எப்படிங்க, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் ரேட் படி விலைவாசி உயர்வை கணக்கு பண்ணி பார்த்தா சில கோடி ரூபாய் இருந்தாதான் அடுத்த ஒரு 20 வருஷத்தை பீஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். அப்ப நமக்கு இருக்கிற நேரம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு, அதற்குள்ள சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆனா இங்க என்ன நல்ல நியூஸ்னா, இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான துறைக்கு, எலிக்சர் மிக்ஸ்க்கு மார்க்கெட் வளர்ந்து கொண்டே இருக்கு, தேவை அதிகரிச்சுட்டே இருக்கு. எல்லாரும் இது போன்ற ஒரு சொல்யூஷனை தான் தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பீப்புள் நிறைய பேர் நம்ம சுத்தி ஆரோக்கிய குறைபாட்டோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சரியான சொல்யூஷனா எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அதனால மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதை எவ்வளவு விரைவா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்முடைய வளர்ச்சி. இங்க நம்ம என்ன செய்யறோம், பொருளை விற்க சொல்லலை, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஆண்மை பெண்மை குறைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய செலவு பண்ணி அவங்க நேரத்தையும் பணத்தையும் இதெல்லாம் தாண்டி மன நிம்மதியும் இழந்து கொண்டிருக்காங்க. அப்ப
நாம வெறும் சொல்யூஷனை மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஹோப், நம்பிக்கையும் விதைக்கணும். we are not just selling product. அப்ப வேல்யூ கொடுக்கணும். நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் எலிக்சர் மிக்ஸ பொருளை விற்கிறேன், பொருளை விற்று சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம நம்ம சில நம்பிக்கைகளை மனத்துக்குள்ள வச்சுட்டு இருந்தா சீக்கிரமா சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம். மாசம் ஒரு 20,000 30,000 இப்ப நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னா இன்னொரு 10,000 20,000 எக்ஸ்ட்ராவா வருமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும். அப்படி இல்லை, நம்மளால சம்பாதிக்க முடியும். இதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போட்டேன். ஒரு சாதாரண நபர் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி எப்படி ஆனாரு அப்படிங்கிற அவரோட இந்த இதுல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு ட்ரிப்பும் உங்களுக்கு லேட்டா வந்தவங்களுக்காக இன்னொரு ட்ரிப்பும் இந்த லிங்கை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப சார், இன்கம் பிளான் டீட்டெயில் இன்னைக்கு கிடையாதுங்க சார். ஒரு நண்பர் இன்கம் பிளான் டீட்டெயில்னு கேட்டிருக்காங்க. அது சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் உங்களுக்கு அந்த இன்கம் பிளான் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சார். விவோ Y21 உங்க நேம் போட்டு வாங்க சார். அதுதான் ஒரு எத்திக்கல். உங்கள் பெயரை பதிவிட்டு வரும். ஓகே, நன்றி. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நியாயமா நேர்மையா நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த மனப்பாங்கையும் வளர்த்துக்கணும். நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தர் கார் ஏதாவது நல்ல காரை வாங்கிட்டு போனார்னா என்ன நினைக்கிறோம்? ஏதோ ஏமாத்தி வாங்கின காசு வாங்கின கார் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி எதிர்மறையா நினைக்க கூடாது. அப்பா நல்ல அழகான கார் வாங்கியிருக்காருப்பா, நல்ல சேஃப்டியா நல்ல சந்தோஷமா இவர் அதுல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க வாழ்த்தும் போது இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்? உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கும். அதனால பாசிட்டிவா நினைங்க, பாசிட்டிவா நடக்கும். அதே மாதிரி இங்க நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது. நம்ம சுத்தி நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். மற்றவங்கள வருமானம் ஈட்ட வைக்கிறது மூலமா நாம வருமானம் ஈட்ட முடியும். அதுதான் இங்க பிளான். நாம மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்றம் மிகுந்ததா இருக்கும். இதுல நாம என்ன செய்யணும்? அடுத்த சாப்டர் ஓடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி ஓடுறது? இந்த பாம்பு வளைஞ்சு நெளிஞ்சு போகுமே, அப்படி எங்க வேணாலும் போய் ஓடலாம் அப்படின்னு ஓடலாமா? கூடாது. நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டு ஓடணும். எவ்வளவு தூரம் போகணும், எந்த வேகத்துல போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத செட் பண்ணி போகணும். அப்படி இல்லாம இருந்தா என்ன ஆகும்? 10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல ஓடணும்னு இப்ப நினைச்சீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது ஓடக்கூடிய தூரம் தான். ஒரே நாள் முடியாது. தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு ஒரு 3 மாத பயிற்சி நீங்க தொடர்ந்து ஓடி பயிற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க 10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல ஓடணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் 6 நிமிஷத்துல கடக்க முடியுமான்னு முடியும். நான் ஒரு மரத்தான் ரன்னர். 2.25 மணி நேரத்துல 21 கிலோமீட்டர் ஓடுவேன். அது ஒரே நாள்ல சாத்தியமான கிடையாது. தொடர் பயிற்சியின் மூலமா சாத்தியம். அதே மாதிரி ஒரு கோல்ஸ் வச்சுட்டு நீங்க உங்க பயணத்தை ஆரம்பிக்கணும். அது வெளியூர் பயணம் அதே மாதிரி இருந்தாலும் சரி, உங்க ஆரோக்கியத்தை நோக்கிய பயணமா இருந்தாலும் சரி, உங்க பொருளாதார வளர்ச்சிக்கான பயணமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டு போனா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த செக்கு மாடு சுத்தி 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 வரும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்துல செக்கு அரைக்கிறது இப்ப மாதிரி மிஷின் எல்லாம் கிடையாதுல்ல. 2 மாட்டை கட்டி விட்டுருவாங்க, ஒரு செக்குல கட்டி விட்டுருவாங்க. வண்டி ஓட்டுற மாதிரி போகும் அந்த மாடு ரெண்டும் சுத்தி சுத்தி ஒரே இடத்த சுத்திட்டு இருக்கும். அதே மாதிரி 30 நாளும் வேலை செய்து ஒரு சம்பளம் வாங்கும் அந்த செக்கு மாட்டு வாழ்க்கையிலேயே தான் இருக்கணும். அப்ப நாம கோல் இருந்தாதான் முன்னேற முடியும். கோல் இல்லைன்னா என்ன இருக்கும்? கிளியர் டைரக்ஷன் இருக்காது. நம்ம எங்க போகணும், எப்படி வேலை செய்யணும், எவ்வளவு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும், அந்த டைரக்ஷன் இருக்காது. இன்னைக்கு என்ன, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அவசரம் இல்லாம ஒரு லெத்தார்ஜிக்கா இருக்கும். அதே மாதிரி நாம படிநிலை இங்கிருந்து நான் இன்னைக்கு திருவண்ணாமலை வரைக்கும் போயிடணும். இங்க அப்ப ஃபர்ஸ்ட் படிநிலை என்னன்னு இங்க இருந்து நான் தாம்பரம் தாண்டது ஃபர்ஸ்ட்,
செங்கல்பட்டு அடுத்தது, திண்டிவனம் அடுத்தது. திண்டிவனத்துல ரேட் திரும்பி செஞ்சு தாங்கணும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. இந்த 14 கிலோமீட்டர் சுத்தும் போதும் ஃபர்ஸ்ட் இந்திரலிங்கம், வாயுலிங்கம், நிதிலிங்கம், குபேரலிங்கம், ஈசானியலிங்கம் அப்படின்ட்டு ஒரு பெஞ்ச் மார்க் கிராஸ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி நம்ம பணத்தை நோக்கிய பயணத்திலையும் ஒரு கோல்ஸ் இருக்கணும், இந்த லேண்ட்மார்க் இருக்கணும், அச்சீவ் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கும். நீங்க என்னங்க இன்னும் 18 லெவல் தான் உங்களோட அச்சீவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சிச்சா, 2வது லெவல் முடிஞ்சிச்சா, 3வது லெவல் முடிஞ்சிச்சா, இந்த கிரிட்டீரியா எப்படி முடியுது, உங்க டீம்ல எப்படி டூப்ளிகேஷன் ஆகுது, இதை ஃபாலோ பண்றதுதான் நம்மளோட இங்க இருக்கிற அந்த கோல் செட். இப்போதைக்கு அது மாதிரி கோல்ஸ் என்ன வேணும்? எங்க டீம்ல நிறைய பேர் சொல்றாங்க 40 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். நான் என்ன சொல்றேன், 40 கோடி ரூபாங்கிறது ஒரு ட்ரிப் ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கும்போது, நான் ஒருத்தரை மட்டும் எதுக்கு ஒரு ட்ரிப் வாங்க வைக்கணும்? இந்த பொருளை தான் ஒரு ட்ரிப் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்தா திருப்பி திருப்பி வாங்கிட்டு இருக்காங்களே, அவங்கள 10 ட்ரிப் வாங்கி வைக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் 10 பேர்ட்ட ரெஃபர் பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு நான் கோல் செட் வச்சிருக்கிறது. யார்ட்டையும் சொல்லாதீங்க, 400 கோடி ரூபாய்க்கு. இன்னும் சில பேர் இருக்காங்க, 40 கோடி ரூபாய் ஒரு 4 கோடி ரூபாய் இருந்தா போதுமே. ஓகே, ஃபைன், அது அவங்களோட கோல் செட்டா இருக்கலாம். இன்னொருத்தர் கோல் செட் வச்சிருக்காரு, ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னு கடன் எல்லாம் அடைச்சிடலைங்க, ஃப்ரீ ஆயிடலாம். அது அவரோட கோல். உங்களோட கோல் என்ன? எப்ப அந்த கோல்ல அடையணும், அது கிளாரிட்டி யாருக்கு இருக்கணும்? உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா பயணம் செய்ய போறது யாரு? நீங்க. அந்த பயணம் முடிவுல மகிழ்ச்சி அடைய போறது யாருங்க? நீங்க. அந்த பயணத்துல இந்த நிறைவு அடைந்தா யார் நல்லா இருக்க போறீங்க? நீங்களும் உங்க ஃபேமிலியும். அப்ப என்ன செய்யணும்? அதுல கிளாரிட்டி இருக்கணும், டைரக்ஷன் பக்காவா இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும். இன்னைக்கு நிறைய லீடர்ஸ், இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? 106 பேர் இருக்காங்க, 105 பேர். நிறைய லீடர்ஸ் இதே மாதிரி ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ற மிஸ் பண்றாங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். மார்க்கெட்ல போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க, அது அந்த நேரத்துல ஒரு குத்தி நம்மள நெகட்டிவ் ஆக்கி ஸ்லோ டவுன் ஆக்கிடும். ஆனா இதே மாதிரி ட்ரைனிங்ல ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணும். என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் நீங்க ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க சார், ரொம்ப வேகமா முன்னேறதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க. பாலியல் ஆரோக்கியத்துக்காக ஆண்களுக்கு இதை ப்ரமோட் பண்ணும்போது இந்த டூப்ளிகேஷன் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்க. அதை நான் புடிச்சிட்டேங்க சார், என் டீம் பெருசா வளருதுங்க சார் அப்படிங்கிறார் ஒருத்தர். அப்ப ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எப்ப வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்னு தெரியாது. என் மூலமா வரலாம், நிஷா மேடம் மூலமா வரும், சால்மன் சார் மூலமா வரலாம், ரமேஷ் சார் மூலமா வரலாம், இல்ல இங்க நிறைய பேர் ஷேரிங் பண்றாங்கல்ல, ராஜசேகர் சார், சேகர் சார், பழனிசாமி சார், இதே மாதிரி நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்கல்ல, அங்கிருந்து வரலாம். இங்கிருந்து வேணாலும் அந்த ஒரு வார்த்தை கிடைக்கலாம். ஒரு தீ குச்சி ஒரு காட்டையே அழிக்கும். ஒரு சின்ன தீப்பொறி ராக்கெட்டை பத்த வச்சு மேல கொண்டு போகும். அப்ப அந்த தீப்பொறி எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த டிசிப்ளின் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். இதே மாதிரி ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் ரெகுலரா அட்டன் பண்ணுங்க. பீப்புள் வந்து தோற்கிறது இல்லை, யாருமே தோற்கிறது இல்லை. ஆனா அவங்க முடிவு எடுக்கிறது இல்லை. அந்த முடிவு எடுக்காம இருக்காங்கல்ல, அதுலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியே வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது முடிவெடுத்து செய்யணும். நமக்கு என்ன இருக்கணும்? இன்கம் கோல் இருக்கணும். 2வது என்ன செய்யணும், என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆக்டிவிட்டி கோல் இருக்கணும். எந்த நேரத்துல செய்யணும், எவ்வளவு நேரம் செய்யணும், எவ்வளவு காலம் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற டைம் கோல் இருக்கணும். இது எல்லாம் என்னங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நோக்கியதா இருக்கணும். பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. இந்த கோல் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் டெய்லி ஒரு 10 பேருக்கு கால் பண்ண போறேன். 5 பேர் திருப்பி ஈவினிங் மீட்டிங் வராங்களா வரலையா அப்படின்ட்டு ஃபாலோ பண்ண போறேன். டெய்லி 2 ப்ரெசன்டேஷன் நான் எனக்காகவோ என்னோட டீமுக்காகவோ கொடுக்க போறேன். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு க்ளோசிங்காவது நான் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்முலா. நீங்க வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி 10 20 ஆக்கலாம், 5 ஆக்கலாம், எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து செயல்படுத்தணும். கன்சிஸ்டன்சி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். சரி, உங்க கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்றது? இதெல்லாம் கோல். சரி, எப்படி அதை நோக்கி பயணம் செய்யணும்? ஒண்ணு கத்துக்கணும். இதே மாதிரி ட்ரைனிங் செஷன்லாம் கத்துக்கணும்.
அத நீங்க பயிற்சி பெற்றா மட்டும் போதாது, அதை இம்ப்ளிஃபை பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாம பிரயோஜனம் இல்லை. அதாவது நாலேஜ் இஸ் பவர்ஃபுல், அப்ளைடு நாலேஜ் இஸ் தான் ரியல் பவர்ஃபுல். அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ட்ராக் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ட்ராக் பண்ணணும். இப்போ லாஸ்ட் வீக் நான் ஒரு செஷன் உங்களுக்கு எடுக்கும்போது சொன்னேன், ஐ ஆம் தி ஃபாஸ்டஸ்ட் ஏர்னர், நம்பர் 1 ஏர்னர், growth நம்பர் 1 growth கொடுக்கக்கூடிய நபரா நான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த புள்ளி விவரத்தோட உங்களுக்கு காமிச்சேன். கரெக்டுங்களா? அப்ப நீங்க உங்களோட செயல்பாடுகளை ட்ராக் பண்ணா மட்டும்தான். ஜனவரி 13ஆம் தேதி எனக்கு இந்த இன்கம் இருந்தது, மார்ச் 18ஆம் தேதி இந்த இன்கம் இருந்தது. இதே மாதிரி டாப் 25 ஏர்ன் பண்ணக்கூடிய லீடர்ஸோட இன்கம் இவ்வளவு இருக்கு. இதுல இந்த குறுகிய காலகட்டத்துல 44% வருமானத்தோட நான் முன்னிலையில இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்க எப்படி முன்னிலையில இருக்கீங்க, நீங்க எங்க லேக் ஆகுறீங்க, எங்க உங்களை நீங்க பட்டை தீட்டிக்கணும், உங்களை எங்க சிறப்பாக்கிக்கணும் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும், இதை மாதிரி ட்ராக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நிறைய படிங்க, புக்ஸ் படிங்க, டெய்லி ஒரு 10 பக்கமாவது நம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்களை படிங்க. டெய்லி ஒரு 1 hour இதே மாதிரி எவ்ரிடே செஷனுக்கு ஒதுக்குங்க. டெய்லி உங்க டீமோட பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. இதெல்லாம் செய்யும்போது என்னன்னா, நீங்க இந்த சக்சஸ் சிஸ்டம்குள்ள வந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து செயல்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை வரும். நீங்க இதெல்லாம் செய்யும் போதுதான் உங்க வளர்ச்சியில உங்க நம்பிக்கை வரும். நீங்க உங்களுக்கு நான் கெத்ரா உங்க தோல்வியை நீங்க தட்டி கொடுத்துக்க முடியும். நீங்க மற்றவங்களுக்காக வேலை செய்யாதீங்க, உங்களுக்காக வேலை செய்யுங்க. உங்க அப்ளைன் சொல்லணும், உங்க டவுன்லைன் சொல்லணுங்கிறத நீங்க வேலை செய்யக்கூடாது. நீங்க உங்களுக்கு நீங்க நியாயப்படுத்துறீங்களா, அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. மற்றவங்களோட அப்ரிசியேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ உங்களால பெஸ்டா கொடுங்க. கிட்டத்தட்ட இந்த செஷன் கிட்டத்தட்ட ஒரு 125 130 செஷன் கிட்டத்தட்ட இருக்கு. ப்ராடக்ட் பிரசன்டேஷன் இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த 130 செஷனுமே யூனிக் தான். இன்னைக்கு நடத்துற செஷன் இதுக்கு முன்னாடி நடத்ததில்லை. இந்த மண்டே உங்களுக்கு கொடுத்த ஸ்லைடு இதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்லைடு கொடுத்ததில்லை. மண்டே சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி இருக்காது. ஒவ்வொன்றும் புதுசா இருக்கும். இது யாருக்காக? எனக்கு வாரத்துல 2 நாள் நான் மீட்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிச்சுட்டு போலாம். டெச்லியா கட்டிக்குவா, சாப்பால் மெட்டோ, அப்படி இல்லை. நான் என்ன செய்யறேனோ அது பெஸ்டா செய்யணும்னு ஆசைப்படுறேன். இங்க என்னை நம்பி இப்ப 150 பேர் வந்து உட்காடுறாங்கன்னா, அந்த 150 மணி நேரத்தை வேல்யூபிளா மாத்தணும் அத்தனை பேருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறேன். யாருக்கும் அந்த நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அப்ப அதற்காக நான் ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்க போடுறேன். அதுக்காக சில முதலீடுகளும் செய்யறேன். இந்த புதுசா உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக நிறைய கத்துக்கிறேன். கத்துக்காம இதே மாதிரி 130 செஷனும் யூனிக்கா ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா எடுக்க முடியுமா? அப்ப இது யாருக்காகுங்க? உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காகவா? எனக்கு நான் நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக, நான் பெஸ்டா செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக, என்னோட திருப்திக்காக. அதே மாதிரி உங்களோட திருப்திக்காக ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, மற்றவங்களுக்காக செய்யாதீங்க. ஸ்டாப் வெர்சஸ் ஸ்டார்ட் அப்படின்னு என்னங்க? உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் யூனிக். இப்ப என்னோட அப்ளைன் 2 பேரும் நாங்க ஒரே நேரத்துல தான் பிசினஸ்ல ஜாயின் பண்ணோம். நான் என்ன செஞ்சேன், நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கமா இருந்தது என்னோட பர்பஸ். என்னோட ஃபேமிலி முழுக்கவே மெடிசினல் ஃபேமிலி, மருத்துவ குடும்பம். சின்ன வயதிலேயே அப்பா அம்மா இறந்ததுனால அந்த துறைக்குள்ள என்னால ஈடுபட முடியாத சூழ்நிலை. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற இயக்கம் என்னவா இருந்ததுன்னா, நம்ம சுத்தி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் நிறைய பேஷன்ஸ். இது நிறைய பேர்கிட்ட கொடுத்தேன், அதுல சந்தோஷம். நிறைய பேர் ஆரோக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல என்னோட குழுல டைரக்டா இருக்காங்க. இப்ப அந்த 2000 பேர் மூலமா 5000 பேருக்கு மேல ப்ராடக்ட் போய் சேர்ந்திருக்கு, 5000 பாக்ஸ்க்கு மேல போய் சேர்ந்திருக்கு. அப்ப அத்தனை பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கு, அது எனக்கு மிகப்பெரிய திருப்தி. ஆனா என்னோட ஸ்பான்சர் சேகர் சார் இருக்காங்கல்ல, அவரோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, நிறைய பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோக்கஸ் டீம் பில்ட் பண்றதுல இருந்தது.
நான் இந்த கடந்த 13 மாத காலத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அபிஷியல் இன்கம் கிட்டத்தட்ட சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா, அவரோட இன்கம் கிட்டத்தட்ட 50 லட்சம் சம்பாதிச்சிருக்கு. காரணம் என்னங்க? 2 பேரும் செயல்பட்ட இடம் ஒண்ணு, செயல்பட்ட முறை ஒண்ணு, ஆனா செயல்பட்ட விதம் வேறு. அப்ப நான் அவரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல, அவர் என்னோட கம்பேர் பண்ணிக்கல. அவர் யோகி சார் மாதிரி என்னால பேச முடியலையே, என்னால இதே மாதிரி மீட்டிங் எடுக்க முடியலையே, இதே மாதிரி ப்ராடக்டை பத்தி சொல்ல முடியலன்னு அவர் வருத்தப்படல. அவரோட நோக்கம் என்னவா இருக்குன்னு, மீட்டிங்ல கொண்டு உட்கார வைக்கிறது தான் அவரோட நோக்கமா இருந்தது. எல்லாத்தையும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் நோக்கமா இருந்தது. அப்ப அவர் வெற்றி பெற்றார் இல்லையா? அதே மாதிரி நீங்க கம்பேர் யாரையும் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வளர்த்துக்கங்க. மத்தவங்க சரி தவறு ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு அந்த வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணாதீங்க. பீப்புளை ஜட்ஜ் பண்ணாதீங்க. இவங்க இப்படித்தான், இவங்க வாங்குவாங்க, இவங்க வாங்க மாட்டாங்க, இவங்க சேருவாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுது, செல்ஃப் ரெஸ்பெக்டை உருவாக்குங்க. நல்ல நடை உடை பாவனையை வளர்த்துக்கங்க. மரியாதையா பேச கத்துக்கங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க, பக்கத்துல பேசும்போது அவன் இவன் சொல்றாங்க. நிறைய டீம்ல மற்ற டீம்ல பார்க்கறேன், அவன் இப்படி சொன்னாங்க சார், இவன் இப்படி சொன்னாங்க சார் அப்படின்னு. அந்த மரியாதை மத்தவங்க ஆள் இருந்தாலும் இல்லைனாலும், அவர் இப்படி சொன்னாங்க சார், நீங்க குத்தமே சொல்றதா இருந்தாலும் மரியாதையோட பேசணும். இதே மாதிரி சில விஷயங்கள் நீங்க மத்தவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மதிப்பு உருவாகும். செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க உருவாக்கிக்கிறது, மத்தவங்களா கொடுக்கறது இல்லை. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் இன்னொரு 3ஆம் நபரை பத்தி ஏதோ தவறா குற்றம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இவர் அந்த இடத்த விட்டு எழுந்து போயிட்டான். அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், அவருக்கு இதே மாதிரி புறம் பேசுறது பிடிக்காது, புறம் பேசுற இடத்துல இருக்கவும் மாட்டாங்க. அப்ப இதை கேட்டுட்டு சும்மா இருந்தாலும் தப்பு, சண்டை போட்டாலும் ஆர்கியூ பண்றதும் அவருக்கு பிடிக்காது, அதனால வெளியேறிட்டாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி அதனாலதான் அவருக்கு அங்க ஃபீல்டுல அவ்வளவு ரெஸ்பெக்ட். அதே மாதிரி நீங்க ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் க்ரோத், இந்த 3ஐயும் உடனடியா இமீடியட்டா ரெகுலரா வளர்த்துட்டாங்க. நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்ப்பா, செட் ஆகலப்பா, எனக்கெல்லாம் இது ஒத்து வரலப்பா அப்படிங்கிறத விட, இப்ப என்ன செய்யணும், நான் ஒரு டீலர், நான் ஒரு லீடர், நான் கமிட்டடா இருக்கேன், என்னால முடியும், என்னால வளர்ச்சியை கொண்டு வர முடியும். என்னோட வியாபாரத்திலும் சரி, என்னோட குழுவோட வியாபாரத்திலும் சரி, வளர்ச்சியை கொண்டு வரும். என்னோட இதுல இது என்ன ஆட் பண்ணிருக்கேன், எலிக்சர் மிக்ஸ் மொத்த குடும்பத்திலும் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் என்னோட நோக்கமா இருக்கு. அப்ப இங்க என்ன அப்படின்னா, நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், இங்க இருந்து இங்க மாறணும், மாற்றத்தை நோக்கி மாறணும். இங்க ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். இக்கிகை, ஃபைண்ட் யுவர் பர்பஸ் அப்படின்னு என்ன. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா, நீங்க சில விஷயங்களை அந்த முறைப்படி செய்யணும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஏனோ தானோ செஞ்சுட்டு இருக்காங்க, பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட ஏதோ ஒரு படம் பார்த்தேன், அப்பா சொன்னாங்கிறதுக்காக ஐடி கம்பெனிக்கு போனேன் அப்படின்னு, ஒரு மலையாள மூவின்னு நினைக்கிறேன். அவனோட பேஷன் என்னன்னா போட்டோகிராஃபி. அப்பா சொன்னாருங்கிறதுக்காக போயிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஒரு கட்டம் வருது, இவரோட போட்டோகிராஃபிய ப்ரொஃபஷனல் எடுக்கிறாரு, பெரிய லெவல்ல அச்சீவ் பண்றாரு. அப்ப உங்களோட பிடிச்ச விஷயத்த செய்யணும். வாட் டு யூ லவ்? நீங்க ஒரு லிஸ்ட் போடுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் உங்களுக்கு செய்யறது அப்படியே இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது, நீங்க எதுல நல்ல விதமா இருக்கீங்க, ஸ்பெஷல், நீங்க எதுல ஸ்பெஷல், வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ ஆர் பெஸ்ட் அட். ஒருத்தருக்கு டிராயிங் வரையறது பிடிக்கும், டிராயிங் வரையறதுல அவர் பெஸ்டாவும் இருப்பாங்க, நல்லா அழகா வரையறுவாங்க. அப்ப இந்த 4 விஷயங்கள் நம்ம சொல்ல போறத ஒரு வட்டத்துக்குள்ள வரணும். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு என்ன தேவைப்படுது, ஓகேங்களா? இன்னைக்கு என்ன தேவைப்படுது? உதாரணத்துக்கு நம்ம இந்த கதை எடுத்துக்கோமே, கிரிக்கெட் சொன்னோம் ஆரம்பத்துல இருந்து. கிரிக்கெட் உதாரணத்துக்கு டெண்டுல்கர் எடுத்துப்போம். டெண்டுல்கருக்கு என்ன பிடிக்குங்க? கிரிக்கெட் பிடிக்கும். வேற என்ன பிடிக்குங்க? கிரிக்கெட் பிடிக்கும். வேற என்ன? கிரிக்கெட் தான் பிடிக்கும். அவருக்கு கிரிக்கெட் தவிர வேற எதுவுமே தெரியாது.
அப்ப அவர் கிரிக்கெட் பிடிக்கும். அவர் எதுலங்க குட்டு? ஹாக்கிலையா, ஃபுட்பால்லையா, இல்ல மியூசிக்லையா? இல்ல, கிரிக்கெட்ல. இந்த உலகத்துக்கு அது தேவையா? தேவையில்லை. நீங்களும் நானும் கிரிக்கெட் தேவையில்லை அப்படின்னு உட்காந்துட்டு இங்க இருக்கிற 107 பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோங்க. 15.4 கோடி பேர் இன்னைக்கு இப்ப நடக்கிற ஐபிஎல்ல பார்த்துட்டு இருக்காங்க. 15.4 கோடி பேர். அப்ப உலகத்துக்கு தேவையான விஷயமா தானே இருக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது. அதுல சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, டெண்டுல்கர் பேட் எடுத்தா காசு, பால் எடுத்தா காசு, பால் எடுத்துட்டு ஒரு போஸ் கொடுத்தா காசு. எனக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு காசு. கிரிக்கெட் சம்பந்தமா ஏதாவது பேசினா காசு. அப்ப இந்த 4 விஷயமும் ஒரு சேர்ற இடத்துல உங்க பர்பஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் என்னோட பர்பஸ் சொல்றேனே, இந்த பர்பஸ் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. வாட் யூ லவ்? எனக்கு மக்களுக்கு உதவுறது பிடிக்கும். அது ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, செல்வத்திலையும் சரி. அவங்க வளர்ச்சி அடையிறதுங்கிறது எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு, இன்பமா இருக்கு. மத்தவங்க ஆரோக்கியம் அடைஞ்சு அதுல நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்லும் போது எனக்கு அப்படியே பீக்குக்கு போயிடுறேன், உச்சத்துக்கு போயிடுறேன். கோபுரத்து மேல உட்காந்த மாதிரி என் மைண்ட் போயிடுது, அவ்வளவு சந்தோஷமாயிடுது. வாட் ஆர் யூ குட் அட்? ஐ எம் வெரி குட் அட். இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பத்தி சொல்றது, இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசுறது, இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுறது, இந்த பணம் வருமான வாய்ப்பை பத்தி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால என்ன செய்யறேன், எந்தவித கமிட்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம கிட்டத்தட்ட 130 செஷன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு, இஷ்டப்பட்டு செய்யறேன். அடுத்தது என்னங்க, இந்த உலகத்துக்கு என்ன தேவை? நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னங்க, ஆரோக்கியம் இல்ல, பணம் இல்லவே இல்லை. அப்ப தேவைப்பட்ட விஷயத்த நான் செய்யறேன்னா, இதுல எனக்கு என்னங்க வருது? ஒரு ப்ராடக்ட் வித்தா ப்ராஃபிட் வருது, டீமை டெவலப் பண்ணா டீம் பேர் மேட்சிங் இன்கம் வருது. உங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது, இந்த விஷயத்த சொல்லி தரும்போது ஹாப்பியா இருக்கு. இந்த விஷயத்த சொல்லி தரும்போது இப்ப இந்த 4 விஷயம் உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறது பிடிக்குமா? மத்தவங்களுக்கு உதவுறது பிடிக்குமா? ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கறது பிடிக்குமா? மத்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்க விஷயத்த சொல்லி கொடுக்கறது பிடிக்குமா? இதுக்கு நோன்னு எதுக்காவது பதில் வந்ததா? இல்ல, எஸ் தானே. அதே மாதிரி வாட் யூ ஆர் குட் அட். இப்ப இந்த டிச்லியா காட்டிக்குவா, எலிக்சன் 12 இன்கிரீடியன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மீட்டிங் லிங்க் அனுப்பிச்சு ஒருத்தங்களை கூப்பிடுறதுல நீங்க கில்லாடியா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப தெரியுமா? வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ பிளஸ் மெசேஜ் ரெண்டையும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ண தெரியுமா? யூ ஆர் வெரி குட் அட். அதுல நீங்க பெஸ்டா இருக்கீங்க, விதவிதமா அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி, மாப்பிள இன்னைக்கு 8:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, வந்துடலாம் மாப்பிள அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? கடலை போறதுன்னு நிறைய பேசலாம் கில்லாடிங்க. அப்ப யூ ஆர் குட் அட் இட். உலகத்துக்கு என்ன தேவை? காசு வேணும், பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும். இத்தனை நாள் மருந்து மாத்திரைய அந்த மருந்து டப்பாவை தூக்கி போட்டுட்டு நிம்மதியா சாப்பிடணும். தேவையான விஷயம் தான். அப்ப இதெல்லாம் செய்யும்போது வருமானம் வருதா? உங்க வேலெட்ல ஒரு ஐடி வந்த உடனே ஒரு 450 ரூபாய் இன்கம் வருதா? ஒரு பேர் மேட்சிங் ஆன உடனே ஒரு 450 ரூபாய் வந்துருதா? இன்கம் வந்துட்டு இருக்கா? அப்ப இந்த 4 விஷயமும் உங்களுக்கு தப்பு, இதுல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இந்த பிசினஸ் பண்ண வேண்டாம். இந்த 4 விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எங்க தலைவர் தப்பா நினைச்சுக்க மாட்டார். இன்னைக்கும் அவருக்கு இந்த 12 இன்கிரீடியன்ட் பத்தி சொல்றதுக்கு தெரியாது. சேகர் சாருக்கு 12 இன்கிரீடியன்ட் பத்தி சொல்ல தெரியாது. ஆனா அவர் என்ன பெஸ்ட்னா, இந்த மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது பெஸ்ட், தி பெஸ்ட். ஆரம்பத்துல ஆஃபர் அது இதுன்னு போட்டு மீட்டிங்ல உட்காந்து வைக்கிறது தான் அவரோட வேலையா இருந்தது. இப்ப ஸ்மார்ட் மூவ், இந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடும். யூ வில் பி லவ்விங் இட், யூ வில் பி பெட்டர் அட் இட். உலகத்துக்கு தேவையான விஷயத்த செய்யும் போது ஒரு மகிழ்ச்சியும் பணமும் சேர்ந்து வரும். இந்த விஷயத்த மட்டும் நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த 2026ல நீங்களும் ஒரு மில்லியனர் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். முன்னாடி சொன்னதுதான், இந்த செஷன் எடுத்ததுதான். நீங்க இப்ப கமிட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு தயாரா?
உங்க கோல் செட் பண்ணுங்க, டெய்லி ஆக்ஷன் பண்ணுங்க, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ வில் ஆக்ட் டெய்லி, ஐ வில் லேர்ன் எத்திக்கலி. நான் இதை விட்டு விலக மாட்டேன், நெவர் கிவ் அப், நான் தொடர்ந்து வளர்வேன். இந்த விஷயத்த இது பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாட் வெயிட். அது யார் எடுத்துக்கிறாங்களோ போயிடும். இப்போ கடைசியா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் இந்த ட்ரைனிங்கோட மேக்சிமம். இந்த 2025 2026 2 வருஷத்துக்கும் மாற்றம் இல்லாம இந்த பிளான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறுவன தலைவர் சொல்லியிருக்காங்க. 2026 அப்புறம் இந்த பிளான் தொடருமா அப்படின்னா மேபி ஒரு 6 மாசம் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம். இது வந்து நம்ம எம்டி சார் சொன்னதுதான், அந்த சூழ்நிலையை பொறுத்தது. இல்ல ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு லீடர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் இந்த பிளான் எல்லாம் ரொம்ப நாள் செய்ய முடியாதுங்க சார், நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்றது. ஏங்க சார் அப்படின்னு? 12 லெவலுக்கு மேல போச்சுன்னா நஷ்டம் வந்துடுங்க சார், கம்பெனியால தாக்கு பிடிக்க முடியாது, இந்த வியாபாரத்தை பண்ண முடியாது, கம்பெனி காணாம போயிடுங்க சார் அப்படின்னு. சரிங்க சார், நீங்க பிளான் முழுக்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்த்தேன் அப்படின்னு. சார் அந்த டாப் அப் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க சார், 21,000 ரூபாய் பேக்கேஜ் டாப் அப்னு ஒண்ணு இருக்கு, அதை அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா சார் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், இல்லைங்க சார் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜென்யூனா இருக்கு அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தார். அது எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர், பல வருஷம் நெட்வொர்க் அனுபவம் வாய்ந்த லீடர் ஒருத்தர். அப்ப ஒரு கட்டத்துல பைனரியில நிறைய கம்பெனிகள் காணாம போயிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள் 2026 அப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இயர் எண்டுல தான் தெரியும். 1:1 ஆஃபர் இருக்கு, அன்லிமிட்டெட் சீலிங் லிமிட் இருக்கு, அன்லிமிட்டெட் லெவல்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சில இடத்துல ஏதாவது மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா இந்த 2026 எண்டு வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது, இப்ப இருக்கிற அதே பிளான்ல தான் அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட். இப்ப என்ன செய்யலாம், கம்பெனியோட பிளான் என்ன, 18 லெவல்ல நீங்க டூப்ளிகேஷன் ப்ராசஸ கரெக்டா பண்ணணும். நமக்கு இருக்கிறது 18 மாதம் இல்லை, 9 மாதம். இப்ப என்ன செய்யணும், ஃபாஸ்ட் ட்ராக்ல விரைவா செயல்படணும். ஒரு லெவல 15 நாள், 2வது லெவல் அடுத்த 15 நாள் 30 நாள், 3வது லெவல்ல 45 நாள், 4வது லெவல 60 நாள். இதே மாதிரி நீங்களும் உங்க டீமும் கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக் மெயின்டைன் பண்ணி இந்த சிஸ்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் நடக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னாலும் இந்த 9 மாதத்துல 18 லெவல்களை கடந்து சாதிக்க முடியும். எஸ்ஆர்எஸ் அப்ப உங்களால முடியும் அப்படின்னா உங்க டீம்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற நபர்களால முடியும் இல்லையா? ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப விரைவாகவும் வேகமாகவும் சம்பாதியுங்கள், நேர்மையா சம்பாதிப்போம், வெற்றியின் உச்சியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. See you at the top. Thank you.